சகோதரர்களே வணக்கம். மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். இந்த நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு பழனியில் நடந்த சம்பவம் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். பசுக்களை மிகவும் மோசமான முறையில் கடத்தி கொண்டு வந்த ஒரு வாகனத்தை ஒரு துறவி பார்க்குறார். இத்தனை பசுமாடுகளை ஒரு சின்ன ஒரு வாகனத்தில் கடத்தி கொண்டு வராங்களே அப்படி சொல்லிட்டு அந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒருவரை மடக்கி பிடிக்கிறார். மடக்கி அந்த வாகனத்தை அவர் ஒன்றும் செய்யலை. அந்த நபரை மட்டும் கூட்டு போய் பழனி நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டு இந்த நபர் மீதும் அந்த வாகனத்தின் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு அதில் உள்ள மாடுகளை அத்தனையும் கோசாலாவுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். வேறு ஒன்றும் பண்ணலை. ஆனால் கிட்டத்தட்ட 200 அமைதி மார்க்கத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் அந்த பழனி நகர் காவல் நிலையத்தில் ஒன்று திரண்டு கல்லை எடுத்து வீசுகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், காவலர்கள் மீது அத்தனை கல்லும் பட்டது. அவங்களுடைய நோக்கம் காவலர்களை மட்டுமல்ல, அந்த இந்து துறவியை இன்றைக்கு கொல்ல வேண்டும் என்பதுதான். அந்த இந்து துறவி மன்னார்குடியை சார்ந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடித்து வரக்கூடிய செண்டலங்கார ஜீயர் என்பது அவருடைய திருநாமம். உடனடியாக என்னுடைய தொடர்புக்கு அவருடைய பக்தரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினருமான சேது அரவிந்த்ஜி வந்தார். உடனடியாக நம்ம திண்டுக்கல்ல பழனியில் இருக்கக்கூடிய விஸ்வ ஹிந்து பரிஷத் பஜ்ரங் தளுடைய மக்களை நம்ம தொடர்பு பண்ணி உடனடியாக அந்த சுவாமிகளை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு நாம் இங்கேருந்து சொன்னதனுடைய அடிப்படையில் ஹிந்து அமைப்பை சார்ந்தவர்கள் அத்தனை விஸ்வ ஹிந்து பரிஷத் பஜ்ரங் தள், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி அப்படி சொல்லிட்டு எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் அந்த காவல் நிலையத்தில் அதிகாரிகள்கிட்ட முற்றுகையிட்டு பேசும் பொழுது வண்டியை அதுக்குள்ளே அந்த லாரியை விடுவிச்சிட்டாங்க. லாரியை விடுவிச்சதனுடைய நோக்கம் என்னன்னாலும் இருக்கலாம். பசுமாடுகளை மட்டும் நம்ம கீழே இறக்கியாச்சு. பசுமாடுகளை ஈடுபட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த குண்டர்களும், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த குண்டர்களும், எஸ்டிபிஐ என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாத கட்சியை சார்ந்தவர்களும் ஒன்று திரண்டு ஹிந்து அமைப்பினர் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்து செஞ்சாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய சகோதரர்கள் ஒரு 5 பேருக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு நாம் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம். ஒரு மாடை கடத்தி கொண்டு போகிறவனை கூட கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படின்னா என்ன கொடுமை இது? ஜனநாயக நாடு தானே. யார் வேண்டுமானாலும் கேட்கலாம், யார் வேண்டுமானாலும் எதனாலும் செய்யலாம். எப்படி அவனது உணவு, அவனது தட்டு, அவனது உரிமைன்னு சொல்கிறானோ, அவனது தட்டில் இருக்கக்கூடிய உணவை உருவாக்கக்கூடிய அந்த கோமாதாவை கொல்றதுக்கு நம்ம தடை விதிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம போராடக்கூடிய நமக்கு உரிமை இல்லையா? இது நம்ம கேட்க முடியாதா? இதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேருமே இருக்கிறாங்க. அந்த துறவியர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும், ஹிந்து அமைப்பினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் நாளை பந்த் அறிவிச்சிருக்குது அனைத்து ஹிந்து அமைப்புகளும். இதுதான் வெற்றியினுடைய முதல் படிக்கட்டு. வெற்றியினுடைய முதல் படியும் இதுதான். ஹிந்து அமைப்பினர் எவனாலும் இருக்கட்டும், அவன் இஸ்லாமியனாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், எவன் நம் மீது தாக்குதல் தொடுத்தாலும் சரி, ஹிந்து அமைப்பினர் மீது நாம் முதலாவதாக நாம் பதிலடி கொடுக்கணும். இல்லை அதுக்குண்டான எதிர்ப்பை வலிமையாக காட்டணும். ஹிந்து அமைப்பினர் மீது அடுத்து தாக்குதல் நடத்தணுன்ற எண்ணம் எவனுக்கு வந்தாலும் அந்த இடத்துல நாம் பயத்தை அவனை காமிக்கணும். அந்த பயத்தை இப்போது முதலாவதாக பழனியில் இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த முருகப்பெருமான் நமக்கு ஆசை புரிவார். இது மட்டுமில்லை, நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, 2வது கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. இன்றைக்கு ஒரு ஹிந்து அமைப்பை சார்ந்த வார்டு பொறுப்பில் கூட இருக்கட்டும், அவன் யார், அவன் அப்பா யார், அவனுடைய அம்மா யார், அவன் என்ன தொழில் பண்ணுறான், இல்லை படிக்கிறான், இல்லை என்ன செய்கிறான், அவனுடைய அண்ணன், அவன் குடும்பத்தை பற்றி அத்தனை விஷயங்களும் பயங்கரவாத இஸ்லாமியர்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய தமுமுகவாக இருக்கட்டும்,
இல்லை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், SDBI, பாப்புலர் ஃப்ரண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி பல இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்புகள் நம் பகுதியில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு வார்டு உறுப்பினர் வேண்டாம், நமக்கு அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் யாரும் தெரியுமா, மாவட்டத்தினுடைய தலைவர் யாரும் தெரியுமா, அந்த கட்சியில் என்னென்ன பொறுப்பு நமக்கு இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடியதில் தமிழகத்தில் பல பேருக்கு தெரியாது. சரி, ஆனால் விடுதலை சிறுத்தைகளை யார் மாவட்ட செயலாளர், மாவட்டத்தில் யார் தெரியுமா தெரியாது. கம்யூனிஸ்டில் யார் தெரியுமா தெரியாது. ஆனால் அவனுக்கு நம்மளுடைய வார்டு பொறுப்பாளர் உள்பட தெரியும். தயவுசெய்து இந்து அமைப்புகளுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான். உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அமைப்பு செயலாளர் இருப்பாங்க, இல்லை உங்களுடைய பகுதியினுடைய பொறுப்பாளர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வாக்காளர் சாவிதா அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதில் உங்களுடைய பகுதிகளில் முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை வார்டுகளில் எந்தெந்த இஸ்லாமியர்கள் எங்கெங்கெல்லாம் குடியிருக்கிறாங்க நாம் அவசியம் தெரிஞ்சுக்கிடணும். நாம் தெரிஞ்சுக்கிடலை அப்படின்னா உண்மையிலேயே இந்த தேசம் மட்டும் இல்லை, நம்முடைய மாநிலம் மட்டும் இல்லை, நம்முடைய மாவட்டம் மட்டும் இல்லை, நகரம் மட்டும் இல்லை, நம்முடைய வீடு உள்பட அத்தனையும் பறிபட்டு போகும். எப்படி இன்னைக்கு அக்ரஹாரத்தில் முழுக்க இஸ்லாமியர்கள் கையில் போச்சோ, நாளைக்கு நம்முடைய வீடுகளும் இஸ்லாமியர்களுடைய கையில் போயிடும். ஆகவே முதலாவதாக நீங்கள் நாளைக்கே செய்யக்கூடிய காரியம், நம்மளுடைய தாசில்தார் அலுவலகம் உள்பட கிடைக்கும். நகராட்சி என்றால் நகர சபை அலுவலகத்தில் கிடைக்கும். வாக்காளர் சாவிதாவை முதல்ல கையில் எடுங்க. அதில் எத்தனை இஸ்லாமியர்கள், அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்கான், அவனை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அவன் என்னென்ன வேலை செய்கிறான் நாம் தெரிஞ்சுக்கிடணும். நாம் அதுக்குண்டான விஷயங்களை நாம் செய்யணும். அது அப்படின்னா மட்டும்தான் இந்த தேசத்தை மட்டும் இல்லை, முதல்ல நம்ம ஊரை நம்ம காப்பாற்றணும், நம்முடைய தெருவை காப்பாற்றணும். அதற்காக இது மிகவும் அவசியம். இந்த அவசியத்தை நாம் உணரணும். இது அதிக அளவு நீங்கள் உங்களுடைய முகநூல் பக்கங்களில் போடுங்க. இன்றைக்கு இந்த பழனியில் இந்த வெற்றியினுடைய முதல் படிக்கட்டுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தவங்க நம்முடைய முகநூல் போராளிகள் என்றால் அது மிக இல்லை. உண்மையிலேயே நம்ம சூரியகாந்தாக இருக்கட்டும், நம்மளுடைய பாலசுப்ரமணியனாக இருக்கட்டும், சேது அரவிந்தாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் சொல்ல முடியாது, இன்னும் பாஸ்கரன் எம்மாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் இதற்காக மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டாங்க. தங்களுடைய முகநூல் பக்கங்கள் அடுத்தடுத்து இந்த விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இது மாதிரி நாமளும் பல பேர் இந்த விஷயங்களை அத்தனையும் நம்ம அப்டேட் பண்ணணும். முகநூல் நம்முடைய ஹிந்து சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை பயன்படுத்துவோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், வந்தேனு கோமாதரம். பசுவை காப்பது நம் கடமை. பசுவை எவன் அழிக்க நினைத்தாலும் அவன் அழிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய்.